நம்ம அப்பாவோட சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தை நோக்கி, ஆமென். அவர் வீட்டு இருக்கிற அந்த சிங்காசனத்தை நம்ம நோக்கி, ஹல்லேலூயா, அவரை நோக்கி நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு நீங்கள் இருக்கையில் உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே காத்துக்கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. பாடுமா? சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன், அதிசய தேவன் நீங்க தானே. என் ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே காத்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே காத்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே காத்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அவரோட கரங்களில் கொடுத்துட்டு, ஆமென், ஆமென். நம்ம வெறுமையாக அவரோட பாதத்தில் வந்து அவரோட பாதத்தை முத்தமிட்டு, ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நீர் தூயர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அவருடைய முகத்தை நோக்கி, அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. We want to give our best praise offering to you, Jesus. We want to give in our everything to you, Jesus. நம்மளோட பெஸ்ட் ப்ரேயர் ஆஃபரிங், ப்ரேஸ் ஆஃபரிங் தான் அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. அவர் வேறு எதையோ எதிர்பார்க்கல. ஆமென். அவரோட நம்ம இருதயங்களை தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை ஊற்றி, அப்பா, நீர் தூயர் ஆண்டவரே,
நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. அவரை உயர்த்தினா போதும். ஹல்லேலூயா. அவர் எங்க உயர்த்துறோமோ அந்த இடத்தில் அவர் இறங்குகிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் இறங்கிட்டாருனா, நம்ம மத்தியில் அவர் இறங்கிட்டாருனா, ஹல்லேலூயா, எல்லா நுகங்களும், ஹல்லேலூயா, எல்லா நுகங்களும் முறியடிக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நம்ம மீது பிரசன்னர் ஆயிட்டாருனா, ஹல்லேலூயா, எல்லா நுகங்களும் முறியடிக்கப்படும். எல்லா தடைகளும் இந்த ஆராதனை நேரத்தில் தடையா காணப்படுகிற எல்லா காரியங்களும் விலகி போகும். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அப்பாவை நோக்கி ஹல்லேலூயா பாடுவோமா? தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. அவர் முகத்தை நோக்கி தூயரே தூயரே சர்வ வல்லவர். எல்லாத்தையும் மறந்துட்டு கண்களை மூடி அப்பாவை நோக்கி துதி உமக்கே துதி உமக்கே. ஓ நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. ஓ நீர் பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். எல்லாம் கைகளை உயர்த்தி பாடுவோமா? Holy, holy are you, Lord God Almighty. Holy, let's lift up our voices. Holy are you, Lord God Almighty. Oh, you're worthy, worthy is the worthy is the Lamb, for you are holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb. Neere patirer, worthy is the Lamb. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வாலிப பிள்ளைகளுக்கு என்று கொடுத்துருக்கிற இந்த ஆராதனையில் விசேஷத்த விதமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான சகோதரர் ஜார்ஜ் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்காரனை வரவேற்கலாமா? க்ளோரி, பிரைஸ், பிரைஸ். ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. ஓகே, உங்கள் எல்லாருடைய முகத்தையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. வயசாயிருச்சோ அப்படின்னு யோசிக்க தோணுது. உங்களுக்கெல்லாம் வயசாகலை, எனக்கும் வயசாகலை. சரிங்களா? அதனால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஒரு பாடலை நான் பாடுகிறேன். பாடிட்டு இந்த வார்த்தைக்குள்ளாக நான் செல்ல விரும்புகிறேன். அப்படி ஒரு டி மேஜர் கொடுக்குறீங்களா? ஏசையா உங்க அன்பு போதுமே, நான் எதையோ தாங்கிடுவேனே. ஏசையா உங்க அன்பு போதுமே, நான் எதையோ தாங்கிடுவேனே. கஷ்டமோ பெரும் நஷ்டமோ நம்ம பிரிக்காதையா, பஞ்சமோ பெரும் பசியோ நம்ம பிரிக்காதையா. ஏசையா உங்க அன்பு போதுமே, நான் எதையோ தாங்கிடுவேனே.
பாவியா திரிஞ்ச என்ன உசுர தந்து மீட்டீரே, தாழ்த்தப்பட்டு கிடந்த என்ன வசதி வச்சீரே. பாவியா திரிஞ்ச என்ன உசுர தந்து மீட்டீரே, தாழ்த்தப்பட்டு கிடந்த என்ன வசதி வச்சீரே. நன்றியா வாழுவேன் ஏசையா, என் உசுரே போனால் உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன் ஏசையா. கஷ்டமோ பெரும் நஷ்டமோ நம்ம பிரிக்காதையா, பஞ்சமோ பெரும் பசியோ நம்ம பிரிக்காதையா ஏசையா. உங்க அன்பு போதுமே, நான் எதையும் தாங்கிடுவேனே ஏசையா. உங்க அன்பு போதுமே, நான் எதையும் தாங்கிடுவேனே. ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு கூடுகைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறீர். எங்கே 1 அல்லது 2 பேர் இருக்கிறாங்களோ அங்கே மத்தியில் நான் இருப்பேன்னு சொன்னீங்க. நாங்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களோடு கூட பேசுவதற்காக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசும் இந்த நேரம் ஒரு அர்த்தமுள்ள நேரமாக இருக்க உதவி செய்யும். நாங்கள் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்திலே நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும். உம்மோடு கூட ஒத்துழைத்த மட்டும் எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, நேற்றுக்கு பாஸ்டர் வந்து பேசும்போது இன்னைக்கு உங்களோட கூட நான் பேச போகிறேன் என்கிற எண்ணம் வந்த உடனே என் மைண்டில் ஒரு வேத பகுதி ஒன்று வந்துச்சு. எடுத்தோடனே அந்த பகுதி தான் வந்துச்சுது. அந்த பகுதி வந்ததுனால ஆண்டவர் அதை நினைவூட்டுகிறார் என்கிற எண்ணத்தில் நான் அதை எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறேன். சரிங்களா? நிறைய செய்திகளை கேட்குறோம். we are listening to many sermons. நிறைய செய்திகளை கேட்குறோம்ல. வாரம் செய்திகளை கேட்குறோம், தினந்தோறும் செய்திகளை கேட்குறோம். எந்த செய்தி நம்ம மனசில் நின்றுருக்கு? சில கிறிஸ்தவங்களாம் ரொம்ப புத்திசாலிங்க. ஐயா, வேற மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், வேறு வார்த்தைகள் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்படி நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லை? ஆனால் நாம் என்ன முடிவெடுக்கிறோம் என்பது முக்கியம். நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, நிறைய படிக்கிறீங்க. முகத்தெல்லாம் பார்க்கும்போது தெரியுது எல்லாரும் பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஆக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? அப்படிலாம் ஒன்றும் இல்லையோ? நான் எவ்வளோ பெருமையாக நினச்சோமா நான்? பெரிய டாக்டர்ஸா, பெரிய இன்ஜினியர்ஸா? கரெக்டாக? அட ஆமான்னு தான் சொல்லுங்களேன். கரெக்ட் 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 கரெக்ட், வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ. இல்லை, உலகத்தை கலக்கு 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 கலக்குன்னு கலக்க போகிறவங்க உட்காந்துருக்குறீங்க. கரெக்டாக? உலகத்தை கலக்க போகிறீங்களா இல்லை வயிற்ற கலக்க போகிறீங்களான்னு தெரியாது. குட், நீங்கள் உலகத்தை கலக்குவீங்க. நீங்களாம் டாக்டர்ஸாக மட்டும் இல்லை, இன்ஜினியர்ஸாக மட்டும் இல்லை, எல்லாம் பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக மாறணுங்கிறது எங்களுடைய ஆசை. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸா, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸா அப்படின்னு என்னென்னு தெரியுமா? எஸ்டிடி ஐஎஸ்டின்னு நினச்சிக்காதீங்க, இது ஐபிஎஸ். எல்லாருக்கும் தெரியும், சும்மா விளையாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு நீங்களெல்லாம் செல்ல வேண்டும். க்ரீன் இங்கில் நீங்களாம் சைன் பண்ணணும். அப்படிப்பட்ட தாட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, நீங்களாம் நிச்சயமாக உயருவீங்க. ஓகே, இந்த நாளில் நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டும். we have to take some decisions. அந்த decisions ரொம்ப முக்கியம். ஒரு பிரசங்கியார் வந்து தமிழில் பேசிக்கிட்டு இருந்தார், இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருந்தார். அதை ஒருத்தர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்துச்சு. அதில் இந்த இங்கிலீஷில் பேசுகிற பிரசங்கியார் பேசினார், த கிரேட்டஸ்ட் சின் அமங் கிறிஸ்டியன்ஸ் இஸ் இன்டிசிஷன் அப்படின்னாரு. புரியுதா? தமிழ் டிரான்ஸ்லேஷன் வேணுமா? வேண்டாம்ல. த கிரேட்டஸ்ட் சின் அமங் கிறிஸ்டியன்ஸ் இஸ் இன்டிசிஷன் அப்படின்னு உடனே அவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறார், கிறிஸ்தவர்கள் செய்யும் மிகப்பெரிய பாவம் அஜீரணம் அப்படின்னார். புரியுதா இல்லையா? இவர் சொன்னது இன்டிசிஷன்னாரு, அவருக்கு அதில் இன்டைஜஷன்னு கேட்டுருச்சு. இல்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கேட்டுருச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. அதுதான் இல்லை, இவர் சொன்னார், ஆமாம்மா அதுவும் உண்மைதான், தட் இஸ் ட்ரூ. நிறைய செய்திகளை கேட்குறோம், டைஜஷன் ஆக மாட்டேங்குது, மைண்டோட போயிடுது.
சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவோம்ல, புஷ்ஷுன்னு போயிடுது சொல்லுவோம் இல்லையா. We have to take some decisions, some solid decisions. Your decision will make the country change. நீங்கள் எடுக்கக்கூடிய, நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் இந்த உலகத்தை மாற்றும். சரிங்களா? தேசம் மாற வேண்டும் என்றால் நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டும். தேசம் மாற வேண்டும் என்றால் நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டும். சரி, நேற்று மனசில் வந்து அந்த பகுதியே அந்த எங்கே இருக்குன்னா ஆதியாகமத்தில் இருக்குது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், இதை குறித்து தான் இந்த வாரம் ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தேன் நான். ஒரு கதை, உங்களுக்கு எல்லாம் கதைகள் தெரியும், கதைகள் பிடிக்கும். இது கட்டுக்கதை அல்ல, வேதாகமத்தில் இருப்பவைகள் கட்டுக்கதைகள் அல்ல, நடந்த சம்பவங்கள், நிஜமான சம்பவங்கள். சரியா? ஆல் ஆர் ஈவென்ட்ஸ், இன்சிடென்ட்ஸ். சரி, அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். யூ ஆல் மஸ்ட் ரீட் இட். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். எங்கம்மா அதுக்கு ஆதியாகமம் வெளிப்படுத்தலுக்கு முன்னாலேயே பின்னாலேயாம்மா? அதுக்கப்புறம் இல்லை, முன்னாலே வந்துருச்சோ? சரிப்பா. என்ன சம்பவம் அப்படின்னா, ஆபிரகாம் அவரும் அவருடைய மனைவி சாராய் ஆபிராம் அவங்க ஊரில், சொந்த ஊரில் இருக்கிறாங்க. கல்தேயர் இந்த தேசம், இன்றைக்கி இருக்கிற மெசபொத்தோமியா அல்லது இன்றைக்கி இருக்கிற பாபிலோன்னு சொல்லலாம், அல்லது இன்றைக்கி இருக்கிற ஈரான், ஈராக் இல்லையா, அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வா அப்படின்னு சொன்னார். லீவ் எவ்ரிதிங் அண்ட் ஃபாலோ மீ. நான் உனக்கு கொடுக்குற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழகான ஒரு கட்டளையே கொடுத்தார். சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு, அற்புதமான சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு. கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகே, இது 12ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அழகான ஒரு அதிகாரம் அது, எல்லாரும் அதை வாசிக்கணும், மறக்காமல் வாசிக்கணும். அந்த வாக்குறுதிகளெல்லாம் நீங்கள் சொந்தமாக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் என்ன பண்ணார்? கிளம்புறார். கிளம்புனவர் சும்மா கிளம்பாம அவருடைய அண்ணன் பையன், அவன் பேர் லோத்தையும் கூட கூப்பிட்டுக்கிட்டார். காரணம் என்னன்னா, ஆபிரகாமுடைய அண்ணனும் அண்ணியும் இறந்துட்டாங்க போல தெரியுது, அவங்க இல்லை போல தெரியுது. பாவம் பையன் வந்து சும்மா இருக்கிறான், இவங்களுக்கும் குழந்தைங்க இல்லை. அதனால என்ன பண்ண, அடே தம்பி என் கூட வந்துடுடா அப்படின்னு அவனையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஆபிரகாமுடைய மனைவி லோத்துக்குரிய ஒரு சில உறவுக்காரங்க, அப்புறம் வந்து தன்னுடைய அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஆபிரகாம் கிளம்பிட்டார். கிளம்பி அப்படியே நடந்து வராரு பாருங்க. இந்த கூகுள் மேப்லாம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போட்டு காட்டுவேன், நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்கிற ஈராக்லேருந்து கிளம்பி அப்படியே வராங்க. அப்படியே கிளம்பி மேல் வழியாக கிளம்பி இதை அவங்க ஆண்டவர் காட்டுற இடத்துக்கு அவங்க நடந்து போயிட்டுருக்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துலலாம் நட. இன்றைக்கி இருக்கிற இஸ்ரவேல் நாடு இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் அதை பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்கு முன்னால் அதை கானான் தேசம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அழகான ஒரு பகுதி அது, நட, இந்த இடத்தெல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்துருந்தார். இப்போ ஆபிரகாம் பயங்கரமான பணக்காரனாக மாறிட்டார். ஆபிரகாம் கூட ஒட்டிகிட்டு இருந்த லோத்துவும் பயங்கர பணக்காரனாக இருக்கான், செல்வ சீமானா இருந்தான் அப்படின்னு வேதவசனத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இன்னைக்கு இருக்கிற அம்பானி மாதிரி, அதோட பெருசு. பார்த்துருக்கீங்களா அம்பானியை? பார்த்ததே இல்லையா? நான் கூட பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய பணக்காரர் அவர். அந்த மாதிரி வாழணும்னு ஆசையா உங்களுக்கு? அம்பானி மாதிரி இல்லை, ஆபிரகாம் மாதிரி. நீங்கள் பாட்டுக்கு உடனே அம்பானியை கனவு காணாதீங்க. ஆபிரகாம் மாதிரி வாழணும்னு ஆசையா இல்லையா? நம்ம படங்கள்லாம் சம்டைம்ஸ் எப்படி தெரியுமா போடுவாங்க, வயசான ஒரு தாத்தா பரிதாபமாக அப்படியே நிற்கிற மாதிரி போடுவாங்க. வயசான தாத்தா கோணியை போட்டுக்கிட்டு அப்படி பரிதாபமாக காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி போடுவாங்க. அவர் அப்படிலாம் இல்லை, சரியா? பயங்கரமான பணக்காரர், பெரிய ஆள், செம பெரிய ஆள். அது மாதிரி மாறணும்னு ஆசையா? அப்படிலாம் ஒரு ஆசையும் இல்லையோ? சாதாரண ஒரு ஏழையா அப்படியே ஒன்றும் இல்லாமல் இப்படிதான் வாழணும்னு ஆசையா? பாவம், ஆண்டவர்களை ஆபிரகாம் மாதிரி வாழ வைக்கணும்னு நினைக்கிறார். சரிங்களா? ஓகே, ஆமாம். அந்த ஆபிரகாம் வந்து அவர் கூட லோத்து பயங்கர பணக்காரன் ஆகிட்டார். லோத்துவும் பணக்காரன் ஆகிட்டார். ஆபிரகாம் கூட ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால லோத்தும் ஒரு பெரிய பணக்காரனாக மாறிட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்து வேலைக்காரங்க மத்தியில் ஆரம்பிச்சு. வேலைக்காரங்க மத்தியில் ஆரம்பித்த சண்டை அப்படியே முதலாளிகளுக்கு போச்சு. முதலாளிகள் ரெண்டு பேரும் அப்படியே நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது? லோத்து வந்து
சித்தப்பாவை ஒரு வழி பண்ணணும்னு நிற்கிறார். சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுணும், போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிடுங்குறோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறார். அப்போ ஆபிரகாம் அழகான ஒரு முடிவு எடுக்கிறார். உனக்கு எந்த பக்கம் போகணும்னு தோணுதோ நீ போ, உனக்கு எதிராக நான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். லோத்துவன் கிளம்பி போயிட்டார். அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இல்லையா? ஐயோ, எல்லாத்தையும் இழந்துட்டாரோ? நல்லா இல்லைல்ல? சரி, ஆண்டவர் உங்களெல்லாம் வாலிபர்களெல்லாம் நல்ல ஒரு உயர்வான இடங்களுக்கு ஆபிரகாம் மாதிரி உயர்த்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலாவை இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஃபார்முலா தான் இல்லையா? ஐ டோல்ட் யூ தட் வி நீட் டு டேக் சம் டிசிஷன்ஸ். இண்டிஜேஷனாக மாறிடக்கூடாது, சில டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கணும். a+b² தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? நீங்களும் புத்திசாலிங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். a+b² தெரியும், a-b² தெரியும் இல்லை? அது தெரிஞ்சால் பார்த்தாங்க, இதுவும் தெரியணும். we have to take solid decisions. சரிங்களா? இந்த சம்பவத்தை ரெண்டா நான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஒன்று பிரிந்து விடு, ரெண்டாவது முடிவெடு. ஓகே, see, ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம அங்கே பார்க்குறோம்ல. பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன பார்க்கலாமா? எங்கன்னா 13வது அதிகாரத்தில், ஆதியாகமத்தில் 13வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பார்க்குறோம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும், சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து கூட வாசிக்கலாம், லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. 8வது வசனத்தில் பாருங்க, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். சரி, எனவே ஒரு பெரிய பிரச்சனை. பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சம்டைம்ஸ் யோசிக்கிறோம், விசுவாசியுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருமோ? வருமா? வராதா? வராதானே? 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 நல்லா தலையாட்டுறீங்களே, தஞ்சாவூரா சொந்த ஊர்? விசுவாசி வாழ்க்கையில் பிரச்சனை வருமா? வரும். வராது? வரும். சிலர் வராதுன்னு அழகா தலையாடுறாங்க, சிலர் வரும் அப்படிங்கிறாங்க. எஸ், யூர் ரைட், வரும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வந்த இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல, காரணம் இல்லாமலாம் இருக்காது. ஆமாம், a+b² a² + 2ab + b². அந்த b² எங்கேருந்து வந்துச்சு? இங்கேருந்து தான் வந்துச்சு. இதனால தான் அது வந்துச்சு. என்ன பிரச்சனைக்கு காரணம்? ஆபிரகாம் முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுக்கவே இல்லை. என்ன கண்டுக்கல? அதாவது ஆண்டவர் என்ன தெரியுமா முதல்ல சொன்னார்? ஆதியாகமத்தில் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்றார். முதல் வசனத்திலே ஆபிரகாம் நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு, அவ்வளோதாங்க, விட்டுரு. ஆபிரகாமா ஆண்டவர் அப்படியே பிரிக்கணும்னு நினைக்கிறார் குடும்பத்திலிருந்து. ஆண்டவர் தப்பு பண்றாரோ? குடும்பத்திலிருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாரோ? கரெக்டா? ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டு நான் உனக்கு கொடுக்குற இடத்துக்கு வா, அவ்வளோதான். அழகான ஒரு வாக்குறுதிகளையும் கொடுக்குறார் இல்லை? உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பயங்கரமான வாக்குறுதிகளை கொடுத்து ஆண்டவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ பிரிஞ்சு வா அப்படிங்கிறார். ஆண்டவர் எப்பவுமே என்ன தெரியுமா பண்ணுவாராம்? நம்மளை அப்படியே பிரித்தெடுத்து கொண்டு போவார். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மறந்துடாதீங்க. நீங்களாம் யாரு? நம்ம யாரு சொல்லுங்களேன். நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவள். ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்க விரும்புகிறார். ஏங்க ஆண்டவர் பிரிக்கணும்? எதுக்கு ஆண்டவர் பிரிச்சாரு குடும்பத்திலிருந்து? சரி, அந்த நாட்களில் ஆபிரகாம் வாழ்ந்த அந்த பகுதிகளில் அந்த கலாச்சாரம்லாம் சரியான கலாச்சாரம் இல்லை, அது நல்ல கலாச்சாரம் இல்லை. அவருடைய பழக்க வழக்கங்களும் சரியான ஒரு பழக்க வழக்கங்கள் கிடையாது. நாங்கள் போன மாதத்தில் ஏற்காடு போயிருந்தோம்.
ஏற்காடில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஃபால்ஸ்க்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அந்த 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 பாதை வந்து, அந்த காட்டுக்குள்ளே போன பாதை வந்து ஒரு பயங்கரமான ஒரு திக் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. நிறைய சகதிகள் இருந்தது, சேர் இருந்துச்சு. ஒரு ஆபத்தான இடம் மாதிரி தான் தெரிஞ்சது. அந்த வழியாக தான் நாங்கள் போனோம். அதுக்கு நடுவில் ஒரு அழகான பூச்செடி இருந்துச்சு. காட்டுக்குள்ளே இந்த பயங்கரமான இடத்துல, யாரும் பார்க்காத இடத்துல இப்படி ஒரு செடியா, இப்படி ஒரு அழகு செடியா, எங்கள் மனசு அப்படியே அது கொள்ளை அடிச்சிருச்சு. என்ன பண்ணலாம், அப்படியே அந்த செடியை பிடுங்கி கொண்டு வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய அழகான ஒரு இடத்துல நட்டு வைக்கணும்னு பிடிங்கி கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். நான் இங்கே வந்து நட்டு வச்சிருக்கிறோம். அதை காட்டுக்குள்ளே யாரும் பார்க்காத ஒரு இடத்துல, யாருக்கும் தெரியாத ஒரு அசுத்தமான ஒரு இடத்துல வளர்ந்து கொண்டிருந்த அந்த செடியை அப்படியே பிடுங்கி கொண்டு வந்து இங்கே வச்சு வளர்க்குறோம். அந்த செடி வளர்ந்து பூ பூக்கும்போது நிறைய பேர் அந்த செடியையும் பாராட்டுவாங்க, அதை கொண்டு வந்து எங்களையும் பாராட்டுவாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நீ வாழக்கூடிய இடம் சரியான இடம் அல்ல. ஆண்டவர் உன்னை பிரித்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இல்லையா? ஆண்டவருடைய விருப்பம் எல்லாம் உன்னை சரியான இடத்துல வச்சு உனக்கு அழகான போஷாக்க கொடுத்து உன்னை நல்லா வளர்க்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பம். என் ஃப்ரெண்ட்ஸை விட்டு நான் பிரியணுமா? எஸ், யூ ஹாவ் டு பி செப்பரேட்டட். நான் பம்பாயில் ஒரு பிள்ளை என்ன பண்ணா அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ணன் நீங்கள்லாம் பிகினிங்கில் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, இப்போல்லாம் வர்றதே இல்லை. வரமா நான் ராத்திரி 1:30 மணிக்கு தான் ஃப்ரீயாக இருக்கிறேன், பரவாயில்லையாண்ணே வாங்க அப்படின்னாங்க. ராத்திரி 1:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு நான் போனேன். நான் ஃபேமிலியாக உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு பாட்டு பாடினோம், ஜோம் பண்ணோம். தங்கச்சி ஒரு கேள்வி கேட்டா, எனக்கு நிறைய பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, அதில் பேட் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, எல்லாருமே காலேஜில் எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா? ஏன் என்னை வந்து நீங்கள் ஐசோலேட் பண்ணுறீங்க? ஏன் எங்களை நீங்கள் பிரியணும்னு சொல்கிறீங்க? ஏன் நீங்கள் அவங்க கூட நாங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா? நல்ல கேள்வி, அழகான ஒரு கேள்வி இல்லை? எனக்கு என்னமோ அந்த கேள்வி ஒரு நல்ல கேள்வியாக தெரிஞ்சது. நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், ஒரு சிலர்ட்டெல்லாம் கெட்ட பழக்கம் இருக்குது, நாங்கள் அங்கேருந்து பிரியணுமா? எஸ், பிரிஞ்சு தான் ஆகணும். வேதாகமத்தில் சொல்லுது, பழைய துணியோட புது துணியை சேர்த்தா புது துணியும் கிழிஞ்சிருமா, நாசமாயிருமா. பழைய துருத்தியில் கெட்டுப்போன பால் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நல்ல பாலை சேர்த்து ஊற்றினா என்னாகும்? கெட்டு போகும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு அவங்களோட சேரக்கூடாதுன்னு சொல்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அவளுக்கு சொன்னேன், ஏமா நீ வந்து ஆண்டவர் வந்து உன்னை உயர்வான இடத்துல வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறார், அதனால தான் உன்னை அங்கேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறார். அவர்களால் உன்னுடைய வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது அப்படின்னு அவளுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அன்றைக்கி ராத்திரி கொஞ்சம் நேரம் பேசணும், ஒரு 1 மணி நேரம் பேசணும். கடைசியில் அவர் ஒத்துக்கிட்டா, ஓஹோ அதனால தானா? எஸ், அதனால. God wants you to be separated from something which is not good. நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். நமக்கும் உலகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, அதை மட்டும் என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டியவர்கள், சரியா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஆண்டவருடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிய வேண்டும் அப்படிங்கிறது கர்த்தருடைய முக்கியமான ஒரு நோக்கம். இந்த லோத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு உலகத்தினுடைய அடையாளமாக நம்ம பார்க்கலாம். லோத்தை உலகத்தின் அடையாளமாக நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஆபிரகாம் கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஒரு அடையாளமாக பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளையும் உலகத்தாரும் ஒன்றா வாழ முடியாது. சில விஷயங்களை நம்ம விட்டு தான் ஆகணும். நாம் எதை விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை நமக்கு வெளிப்படுத்துவார், இதயத்திலே வெளிப்படுத்துவார். யோசிச்சு பாருங்க, நாம் யாரோட சேர்ந்திருக்கோம்? தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நாம் உலகத்தாரோடு கூட சேர்ந்து இருந்தோம் என்றால் அவர்கள் நம்மை அழித்து விடுவார்கள், அவர்கள் நம்மை நாசமாக்கி விடுவார்கள். சிலலாம் சொல்கிறோம், இல்லை நாங்கள் கரெக்டாக தான் இருப்போம். இருக்க முடியாது. அதுதான் சொல்கிறாரு, அங்கேருந்து நீங்கள் பிரிஞ்சிருங்க அப்படிங்கிறார். உலகத்தின் ஆசைகளுக்கு, இச்சைகளுக்கு, மோகங்களுக்கு நாம் பிரிந்தாக வேண்டும். ஒரு பெரிய பாடம். ஆபிரகாம் வந்து லோத்தை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாரு. வந்தவுடனே சண்டை வந்துருச்சு, பார்த்தீங்களா? பயங்கரமான சண்டை வந்துருச்சு பாருங்க. அவன் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிறான். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் அவன் பிடுங்கிறதுக்காக நிற்கிறான். அவன் விருப்பம் என்ன? அண்ணன் பையனை கூடவே வச்சுக்கணும், மகனை கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஆபிரகாமுடைய விருப்பம். ஆனால்
அப்படியே மாறால நடந்துருச்சு. எல்லாத்தையும் பிடுங்கிட்டு சித்தப்பாவை விட்டானே, அம்போடு விட்டுட்டானே. அதனால தான் கர்த்தர் என்ன சொன்னார், நீ அவங்க கூட சேரக்கூடாது, நீ பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்பான தம்பி தங்கைகளே, நம்ம ஸ்கூலில், நம்ம காலேஜில், நம்ம ஒர்க் ஸ்பேஸில் நிறைய பேரோட நம்ம பழகுறோம்ல. யாரோடு பழகுகிறோம்? அது சரியான பழக்கமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் எந்த இடம் பிரியப்பட வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்த இடத்துல பிரித்து விட்டுறணும். நான் காலேஜில் படிக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப தங்கமான ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பணம்லாம் அவங்களுக்கு இருக்குது. நல்ல பசங்க, கெட்ட பசங்களாம் கிடையாது, எல்லாருமே நல்ல பசங்க தான். வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் க்ளோஸாக இருந்தோம். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாருக்குமே வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துச்சு. எல்லாருக்குமே வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. வெளிநாட்டில் போய் நல்ல பொசிஷனில் உட்காந்து நல்லா சம்பாதிச்சு பெரிய பெரிய ஆட்களாக மாறணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வந்துச்சு. எனக்கு இல்லை, அவங்களுக்கெல்லாம் வந்துச்சு. ஸோ எந்த கண்ட்ரிக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் உட்காந்து யோசிச்சாங்க. யோசிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சொன்னாங்க, நம்மளாம் அமெரிக்கா போயிடலாம், அமெரிக்காவில் நல்லா பணம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, அதனால் நம்ம அங்கே போய் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு எல்லாரும் எனக்கு ஆலோசனை சொன்னாங்க. எனக்கு என்னமோ அது ஒத்து வரல. நான் சொன்னேன், ஐ cannot go with you அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நான் சொன்னேன். உடனே அவன் சொன்னான், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் இயேசுநாதருக்கு ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு. உடனே அவங்க கேட்டாங்க, குப்பை பொறுக்க போறியான்னு கேட்டாங்க. எப்படி இருக்கும் கேட்குறதுக்கு? குப்பை பொறுக்க போறியான்னு கேட்டாங்க. செம கடுப்பாயிருச்சு எனக்கு. அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க சொன்னதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. குப்பை தான் பொறுக்கிட்டு இருக்கேன். ஆமாம் தானே? நிறைய குழந்தைங்க உள்ளத்தில் தேவையில்லாத குப்பையெல்லாம் இருக்குது, அதை பொறுக்கி வெளியே போட்டுட்ருக்கோம். அதானே நமக்கு வேலையே. நம்ம வேலையே அதுதான். நிறைய குழந்தைங்களுடைய உள்ளத்தில் தேவையில்லாத குப்பையெல்லாம் அடைஞ்சு கிடக்கு, அதான் பொறுக்கி யாராவது ஒருத்தர் பொறுக்கி போடணும்ல. அந்த வேலையை ஆண்டவர் யாரோ கொடுத்துருக்கிறாரு. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? கட். ஃப்ரெண்ட்ஷிப் அதோடு கூட முடிஞ்சது. அவங்க எனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க, எனக்கு பஸ் ஃபேர்லாம் கொடுத்துருக்குறாங்க. நல்ல பசங்க, கெட்ட பசங்களாம் கிடையாது. ஆனால் அவங்களோட என்னால் ஒத்து போக முடியல. they are taking me away from God. அதில் ஒருத்தன் அமெரிக்கா கிளம்புனான். நீ எதுக்குடா அமெரிக்கா போகிறேன்னு? ஓ, அமெரிக்காவில் பணம், அது பயங்கரமான நாடு, அப்படின்னா. நான் கேட்டேன், இந்த பூமியிலேருந்து கொஞ்சம் மேலே போனால் பூமியே தம்மா தூண்டா தெரியும். ஆமாம் தானே? பூமியிலேருந்து கொஞ்சம் அப்படி மேலே போனால பூமியே சின்னதாக தான் தெரியுது. நான் அதை விட பெரிய இடம் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறேன். அங்கேருந்து பார்த்தா ஹோல் யூனிவர்ஸே தம்மா தூண்டா தான் தெரியும். நீ எதுக்குடா அந்த கண்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிற அப்படின்னு நான். அவன் சொன்னான், நீ உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு நீ போய், எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சின்ன பகுதி தான். அதை விட மேலான இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லார், நீ பிரிஞ்சு வா அப்படிங்கிறார். இந்த நேரத்தில் நாம் சில முடிவுகளை எடுக்க வேண்டும். சில பழக்க வழக்கங்களை நாம் விட வேண்டும். அது பின்னால் பிரச்சனையை உருவாக்கும். சில நட்புகளை நாம் விட வேண்டும். அது சில பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, பிரிஞ்சிரு அப்படிங்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப 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 அவசியம். மறந்துடாதீங்க. நாம் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாம் பிரித்து விட வேண்டியவைகளை பிரித்து விட வேண்டும். அல்லது அது பெரிய பிரச்சனையை பின்னால் உண்டாக்கும். பாருங்க, பிரச்சனை உண்டாயிருச்சு பாருங்க. நல்லா தானே இருந்தாங்க. ஆபிரகாமால தான் லோத்து அவ்வளோ பெரிய வளர்ச்சி அவருக்கு வந்துச்சு. சண்டை வந்துருச்சு பாருங்க. எல்லாம் நல்லா தான் போகும், நல்லா போகிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை வரும். ஆகவே தான் கர்த்தர் சொல்லார், பிரிஞ்சிரு அப்படிங்கிறார். தம்பி தங்கைகளே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு முன்னால் கர்த்தர் வெறுக்கக்கூடிய அவைகளை பிரித்து விடுங்கள். எஸ் எஸ் ஆவியானவர் காட்டுறாரு இப்போ உங்கள் உள்ளத்தில். ஏதோ ஒரு சின்ன பழக்கமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நட்பாக இருக்கலாம், அல்லது தேவையில்லாத ஏதோ ஒன்று உங்ககிட்ட நீங்கள் வச்சுருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு டிசையர், ஆசையை மனசில் வச்சுருக்கலாம், கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஆசைகள். அவைகள் பின்னாட்களிலே பிரச்சனையை உருவாக்கும். அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவைகள் என்பதனாலே அதை பிரித்து விடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பிரிச்சுட்டு வந்துரு. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் எல்லாத்தையும் நம்ம கையில் வச்சுருப்போம் அப்படின்னா பிரச்சனையை உருவாக்கும். சரிங்களா? சரி, 2 விஷயம் சொன்னேன். முதல்ல சொன்னேன், பிரித்து விடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
we are separated children, we are totally separated children. ஆண்டவர் எதுக்கு நம்மளை பிரித்து எடுக்கிறாருன்னா, ஆண்டவர் நம்மளை தனியாக நட்டு வச்சு நம்ம கூட வாழ்ந்து நம்மை உயர்த்தி நம்மை அழகு பார்க்கணும்னு நினைக்கிறார். ஆமென், ஆமென். சொல்லுங்க, ஆண்டவர் எதற்காக நம்மை பிரித்தெடுக்கிறார் என்றால், நம்மை பிரித்து கொண்டு வந்து நம்மை நல்லா உயர்த்தி, நம்மளை வளர்த்து உயர்த்தி அவர் அழகு பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். உலகத்திற்கு உங்களை சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உலகத்திற்கு நீங்கள் மாதிரியாக வாழ வேண்டியவர்கள், மாடலாக வாழ வேண்டியவங்க, மறந்துடாதீங்க. ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருந்தார் என்றால், கர்த்தர் ஒரு மனிதரோடு கூட வாழ்வார் என்றால், அந்த மனுஷன் எப்படி உயர்ந்திருப்பான், எவ்வளோ அழகாக ஜொலிப்பான் என்பதற்கு ஆபிரகாம் ஒரு சாட்சி, நாமும் ஒரு சாட்சியாக போகிறோம். கர்த்தர் அழகாக உங்கள் கூட இருந்து, உங்கள் கூட வாழ்ந்து, உங்களை வழி நடத்தி, உங்களுக்கு அவருடைய ஆலோசனைகளை தந்து, உங்களுக்கு நல்ல தெய்வீக ஞானத்தை தந்து, உங்களை நல்லா படிக்க வச்சு, பெரிய பெரிய பொறுப்புகளில் உங்களை உட்கார வச்சு, இந்த உலகத்திற்கு மாடலாக உங்களை உருவாக்க போகிறார். ஆமென். ரெடியா? ரெடியா? விருப்பமா? உலகத்துக்கு காட்டுவார், என் பிள்ளைய பாரு, என் பிள்ளை நான் தனியாக பிரித்து கொண்டு வந்து எப்படி வளர்க்குறேன் பாரு அப்படின்னு உலகத்துக்கு காட்ட போகிறார் உங்களை. அதனால தான் சொல்கிறார், பிரிஞ்சு வாங்குறார். விட்டுருங்க. கையில் பிடிச்சி வச்சுருப்போம் அப்படின்னா வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. ஒரு ஸ்கிட்டு ஒன்று போட்டோம் நாங்கள், குழந்தைங்களுக்காக போட்ட ஸ்கிட். அது என்னன்னா, ஒருத்தன் டாக்டரை பார்க்க போகிறான். அவனுக்கு பயங்கர சளி, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக சளி இருந்துக்கிட்டே இருக்குது. டாக்டர் மருந்து எழுதி கொடுக்குறாரு, மாத்திரையை கொடுக்குறாரு. எப்போ நீ இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாத, குளிர்ச்சியான பொருளெல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லி அனுப்புகிறார். இவன் டாக்டர் கொடுக்குற மருந்தெல்லாம் நல்லா சாப்பிட்றான். ஆனால் கூட அது நின்ன பாடில்லை. டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் மாத்திரையை சாப்பிட்றான், ஆனால் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றத விட மாட்டேங்கிறான், சில்லாக எடுக்கக்கூடிய பொருளை விட மாட்டேங்கிறான்றதை டாக்டர் கண்டுபிடிச்சிட்டார். டாக்டர் சொல்கிறார், அதை விட்டுரு அப்படிங்கிற. நான் விட மாட்டேன். நீங்கள் டாக்டர் தானே, நல்ல டாக்டர் தானே, அப்போ எனக்கு ஒழுங்கான மருந்து கொடுங்க. நான் உனக்கு கொடுத்த மருந்து வேலை செய்யணும்னா நீ விட வேண்டியதை விடணும்டா. நான் விட மாட்டேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பிடிச்சி வச்சுருந்தா நோய் சரியாகுமா? சரியாகுமா? சக்கரை வியாதியை வச்சுக்கிட்டு டாக்டர் சொல்கிறாரு சக்கரை சாப்பிடாதங்கிறார். நான் விட மாட்டேன், எனக்கு ரொம்ப சக்கரை பிடிக்கும், நான் சாப்பிட்டு தான் தீருவேன். நீங்கள் நல்ல மருந்து கொடுத்து சரி பண்ணுங்க அப்படின்னா நோய் சரியாகுமா? இல்லை. we have to leave. என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்க காத்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த பழக்கத்தை விட்டுவிடுங்கள். நான் சொன்னல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு. ஒரு சின்ன முடிவு எடுக்கலாமே இன்னைக்கு. ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்கணும்னு ஆசைப்படுறார். God wants you to be in a higher position so that the world will praise you. ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? உன் பெயரை பெருமைப்படுத்துவே. உன் பேரை பெருமைப்படணும்னா நீ அதை விட்டாகணும். ஆண்டவர் எதை உங்களுக்கு காட்டுகிறாரோ just leave it. அழகாக தான் இருக்கும், சிறப்பாக தான் இருக்கும், விட்டுருங்க. டேஸ்டாக தான் இருக்கும், விட்டுருங்க. சுகமாக தான் இருக்கும், விட்டுருங்க. ஓகே, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்ன்றதை மறந்து போகாதீங்க. ஓகே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் எதை விட சொல்லுகிறாரோ விட்டு விடுவோம். சரி, இப்போ ஒரு முக்கியமான முடிவை ஆபிரகாம் எடுக்கணும். சரிங்களா? நம்முடைய தெரிந்தெடுப்புகள் எப்படி இருக்குதுங்கிறதையும் பார்க்கணும். யாராவது நஷ்டத்தை தரக்கூடிய விஷயத்தை தேர்ந்தெடுப்பீங்களா? எத்தனை பேருக்கு நஷ்டம் வாங்கணும்னு பிடிக்கும்? இந்த செயலை செய்தால் என்னுடைய வாழ்விலே நஷ்டம் வரும் அப்படிங்கிற செயலை யாராவது எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்களா? +2 படிச்சுட்டு என்ன படித்தா லாபம் வரும், கரெக்டாக அதுதானே எடுப்போம். எந்த காலேஜுக்கு போய் என்ன கோர்ஸ் படித்தா நல்ல லாபம் வரும், சீக்கிரத்தில் நல்ல பணம் சம்பாதிக்கலாம், அதுதானே எடுப்போம். இந்த கோர்ஸ் நம்ம படித்தா வாழ்க்கையில் நமக்கு நிறைய நஷ்டம் வரும், எனக்கு அந்த கோர்ஸ் தான் வேணும், யாராவது செலக்ட் பண்ணுவீங்களா? லாபம் நஷ்டம், உலகம் லாபத்தை நஷ்டத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. உலகம் லாபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எப்படி குறுக்குழியில் மேலே போகலாம், எப்படி எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா அல்லது எந்த வேலைக்கு போனால் சர்ன்னு ஸ்வைங்கன்னு நம்ம மேலே போயெல்லாம் நினைக்கிறாங்க. அதுக்காக யாரை வேணாலும் தள்ளி போடுறதுக்கு அடிச்சு போடுறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. இதுதான் உலகம் இல்லையா? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு நான் லாபத்தை தான் வருவேன் அப்படிங்கிறார். நம்முடைய செலெக்ஷன் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இதுக்கும் ஆபிரகாம் தான் ஒரு அழகான உதாரணமாக இருக்கிறார். சரிங்களா? இப்போ பிரச்சனை வந்துருச்சு பாருங்க.
சரி, ஆண்டவர் பிரிச்சுட்டு வர சொல்லி சொன்னார், நான் தான் கேட்காம கொண்டு வந்துட்டேன். இப்போ ஆண்டவரே பிரித்து விட்றாரு பாருங்களேன், அதுதான் அழகு. கர்த்தரே பிரித்து விட்றாரு. சொன்ன நீ கேட்கல, இப்போ நானே உன்னை பிரித்து விட்றேன் பார் அப்படின்னு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ஒரு அழகான தேவ மனுஷன் ஒரு சிறப்பான ஒரு முடிவு எடுக்கிறான். கர்த்தருடைய மனிதன் எப்படி முடிவு எடுக்கணுங்கிறதுக்கு ஆபிரகாம் அழகான ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஆபிரகாம் மாதிரி வாழ்க்கையில் உயரணுமா, இப்படி ஒரு அழகான ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? லோத்தை கூப்பிடுறாரு. 8வது வசனத்தை ஆபிரகாம் லோத்தை நோக்கி, வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வேண்டாம், இல்லை நம்ம சமாதானமாக போயிடலாங்கிறார். ஏய் வாடா, நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ பெரிய பிஸ்தா தெரியுமா? உனக்கு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? நான் உனக்கு முன்னால் பிறந்தவன் தெரியுமா? அழகாக சமாதானமாக போகக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கிறார் பார். வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். 9ஆம் வசனம், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் சம இல்லை. எவ்வளோ இப்படிப்பட்ட ஒரு முடிவு பாருங்களேன். சொல்றாரு, உனக்கு எந்த பக்கம் போகணும்னு தோணுதோ நீ போ, உனக்கு எதிராக நான் போவேன். புரியுதா? நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போவேன், நீ இடது பக்கம் போனா நான், ஆமா, லோத்து செலக்ட் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணு. யூ சூஸ் வாட் யூ வாண்ட், ஐ வில் கோ அகேன்ஸ்ட் யூ. இந்த ஆப்போசிட் சைடில் தான் நான் போவேன். கிறிஸ்தவ இளைஞர்களாகிய நம்ம உலகத்துக்கு எதிராக போனோம். உலகத்தோட கலந்துராதீங்க. எப்பொழுதுமே நாம் உலகத்திற்கு எதிராக செல்ல வேண்டியவர்கள். உலகத்திற்கு எதிராக நாம் செல்ல வேண்டும். உலகம்லாம் ஓடுது, எங்க ஓடுது? எங்கேயோ ஓடுறாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறாங்க, புகழை சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறாங்க, என்னத்தையோ சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறாங்க. சம்பாதிச்ச ஒன்னையும் தக்க வச்சுக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. என்னமோ நடக்கணும்னு ஓடுறாங்க, புகழுக்காக, பணத்துக்காக என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் எதற்காக ஓடுகிறோம்? ஒரு விசுவாசி எதுக்காக ஓடுறான்? நீ எதுக்காக ஓடுற? ஆபிரகாம் சொல்ல, நான் எதிராக போவேங்கிறார். ஐ வில் கோ இன் தி ஆப்போசிட் டிரெக்ஷன். இல்லை, ஆமாம். லோத்து பார்க்குறாரு. லோத்து அழகான ஒரு பெரிய பொசிஷன் எடுக்கிறாரு. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சில நீரோடைகளுக்கு நான் பார்த்துருக்கேன். நீரோடைகள் அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். சில மீன் வந்து அப்படி தண்ணியோடு அடிச்சுட்டு போகும், சில மீன் தண்ணிக்கு எதிராக போகும். பார்த்துருக்கீங்களா? சில மீன் வந்து தண்ணியோடு அடிச்சுட்டு போகும், சில மீன் வந்து தண்ணிக்கு எதிராக போகும். பார்த்துருக்கீங்களா? தண்ணியோட அடிச்சுட்டு போகிற மீன் எந்த மீன்? தண்ணிக்கு எதிராக போகிறது என்ன மீன்? தெரியலையே. உயிரோடு இருக்கீங்களா? ஹலோ, ஐயோர் அலைவ்? குட், நல்ல பிள்ளைங்க. நாம் தண்ணியோடு அடிச்சுக்கிட்டே தண்ணியிலே அடிச்சுட்டு போகிறவங்களா இல்லை தண்ணிக்கு எதிராக போகிறவங்களா? எந்த மீன் தண்ணிக்கு எதிராக போகும்? தெரியலையா? மேக்ஸில் சொல்லி தரலையோ? மேக்ஸில் அந்த பாடம் இல்லையோ? எந்த மீன் தண்ணியிலே அடிச்சுட்டு போகும்? என்னம்மா அந்த கேள்வியெல்லாம் அழகாக பதில் சொல்லிட்டீங்களம்மா. பயங்கரமான கொஸ்டின்ஸ்க்கெலாம் அட்டகாசமாக பதில் சொல்லிட்டீங்க. கரெக்டுமா, நீ கரெக்டு. என்னமோ சொல்ல வந்தியே, சொல்ல வரலையோ? செத்து போன மீன் தண்ணியோடு அடிச்சுட்டு போகும். போய் பாருங்க. நீ உயிரோடு இருக்கிற மீன் வந்து தண்ணிக்கு எதிராக போகும். உலகத்தோடு சேர்ந்து ஓடாதீங்க. அவன் ஓடுறான், இவன் ஓடுறான். நீ எங்கே போகிற? அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் சேர போறியா? ஐயோ, என்னையும் சேர்த்துக்கடா. நீ இந்த வேலைக்கு போறியா? தயவுசெய்து என்னையும் சேர்த்துக்க, எனக்கும் அந்த வேலை வேணும். அதாவது எவனாவது ஒருத்தன் நல்ல டைரக்ஷனில் போகிறது மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே நம்மளும் அந்த டைரக்ஷனில் போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். இந்த கோர்ஸ் படித்தா நல்லா இருக்குமோ, அந்த கோர்ஸை கையில் எடுத்துக்க வேண்டியது. 2 மாதம் கழிச்சு தெரியும் அவன் வேற கோர்ஸ் எடுப்பான். அது நல்லா இருக்குமோ, அப்போ அதையும் நான் கையில் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அங்கே பின்னால் ஓட வேண்டியது. ஏன் பதறீங்க? நம்மளாம் உயிரோடு இருக்கக்கூடிய மீன்கள், செத்து போன மீன் கிடையாது. நீங்களாம் உயிரோடு இருக்கிற மீன்கள். உலகத்துக்கு எதிராக போங்க. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, அது போட்டு எங்கேயா போய் முட்டிக்கிட்டு நிற்கும். இந்த அறிவியல் வந்து ஒரு காலத்தில் ஹோல் வேர்ல்டு அறிவியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஐ வாண்ட் டு பி a science, I want to become a scientist அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. எல்லா சயின்டிஸ்டையும் பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் 16வது நூற்றாண்டிலிருந்து 17வது நூற்றாண்டிலிருந்து 20வது நூற்றாண்டு வரை மக்கள் எல்லாம் சயின்ஸ் 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 சயின்ஸ்னு அலைஞ்சாங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் பயங்கர பெருமையா பேசினாங்க. சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய எண்ணத்துல இருந்தாங்க. எல்லாருமே சயின்ஸை பிரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஆல் வேர் கோயிங் பிஹைண்ட் சயின்ஸ் 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 சயின்ஸ். கடைசியில் முடிவு என்ன தெரியுமா? இந்த சயின்ஸுடைய அறிவியலுடைய அட்டூழியம் எதில் தெரிந்தது என்றால் 2 உலக யுத்தத்தில் தெரிஞ்சது. பயங்கரமான அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சு உலகத்தை நாசமாக்குனாங்க. ஜனங்களை கொன்று குவித்தார்கள். பல இடங்களை சின்ன பின்ன பார்க்குறாங்க. எக்கனாமி டவுனு, மக்கள் செத்தாங்க, எல்லாமே டோட்டலி கேயாட்டிக் ஆச்சு. சயின்ஸ் பின்னால் போனவங்களாம் அப்படியே நிற்கிறாங்க. அடடா, ஓ சயின்ஸுடைய அழிவு இதுதானா? அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோமா? எதெல்லாம் நீங்கள் உயர்வுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உயர்வு கிடையாது. உலகத்துக்கு பின்னால் போகாதீங்க. ஒரு உலகத்தான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது உங்கள் முடிவு கிடையாது. ஓஹோ இது படித்தா இப்படி வேலை கிடைக்குமோ, இவ்வளோ சம்பாத்தியம் வருமோ நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு பாருங்க. ஓஹோ இந்த ஊருக்கு போனால் இந்த மாதிரி வேலை கிடைக்குமோ, இப்படி சம்பாதிக்கலாமோ, இந்த வேலையில் சேர்ந்தால் இவ்வளோ பெருமை வருமோ, ஏன்னா எல்லாரும் அப்படி தானே செய்கிறாங்க. கர்த்தர் உனக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு சொல்லிப்பார். உலகத்துக்கு பின்னால் போகாது, அதை பெருமையாக பார்க்காத. ஒரு எங்கள் சண்டே ஸ்கூலில் வந்து ஆன்லைனில் சண்டே ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். பம்பாயிலேருந்து ஒரு குழந்தை, நல்ல பிள்ளை. எல்லா பிள்ளைகள்ட்டையும் உங்களுடைய விருப்பம்லாம் என்னன்னு சொல்லி கேட்டேன். அது வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் அந்த குழந்தை. உன் விருப்பம் என்னம்மா அப்படின்னு. அவள் சொன்னால் நான் வந்து ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னா. ப்ரொடியூசரா? எனக்கு புரியல. என்ன 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 ப்ரொடியூசர் ஆகணும் அங்கிள் அப்படின்னா. என்ன ப்ரொடியூசர்மா அப்படி? எனக்கு தெரிஞ்சு சினிமா ப்ரொடியூசர்ஸ் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ என்ன ப்ரொடியூசர்னு சொன்னான்னு எனக்கு புரியல. என்ன ப்ரொடியூசர்? இல்லை நான் சினிமா ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னா. டேய் சினிமா ப்ரொடியூசர்னா என்னன்னு உனக்கு தெரியுமான்னு. எனக்கு தெரியும். என்ன நிறைய பைசா கொடுத்தா அவங்க சினிமா எடுப்பாங்க, அதில் லாபம்லாம் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? என்ன அவள் என்ன நினச்சிக்கிட்டா, நிறைய காசு போட்டால் நிறைய காசு வரணும், காசு வரும், நம்மளும் பெரிய பணக்காரன் ஆயிடலான்னு சொல்லி அவர் கணக்கு போட்டுட்டு இருக்கா. மனசு எப்படி போகுது பார்த்தீங்களா? நோ, ஐ சொன்னேன், நோ திஸ் இஸ் நாட் யுவர் வே. என்ன நான் இது உனக்கு ஆண்டவர் வச்சிருக்க ஆசீர்வாதம் கிடையாதுன்னு நான் அது தப்பான வேலையை செய்யாதன்னு சொன்னேன் நான். நிறைய பிள்ளைங்க ஒரு விபிஎஸ்ல சினிமாவுடைய அக்கிரமத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். வாட் இஸ் அ வைல் ஆஃப் சினிமா. சினிமாவுக்கு நான் எதிரானவன், சரியா? நான் வந்து சினிமா துறையில் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் வந்து பாடியிருக்காங்க, வாய்ஸஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நிறைய இதில் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ ஒரு வேலை கிடச்சது, அங்கே போனேன் நான் என்னுடைய கல்லூரி நாட்களுக்கு பிறகு. அதுக்கப்புறம் தான் அதை விட்டுட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் வந்தேன். அந்த சினிமா உலகத்தில் அவ்வளோ அக்கிரமங்கள் இருக்கிறத நான் பார்த்தேன் நான். இப்போ சினிமா துறையில் அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு விபிஎஸ்ல ஒரு டீச்சர்ஸ்க்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சினிமா துறையில் எவ்வளோ அக்கிரமங்கள் இருக்குது, ஆகையால் யாரும் சினிமாவை ரசிக்க வேண்டாம், சினிமா நடிகர்களை ப்ரைஸ் பண்ண வேண்டாம், சினிமாவை வந்து பார்த்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், உங்கள் நாட்டில் நாசம் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் ஒரு தங்கச்சி என்ன பண்ணா, ஒரு சாட்சி சொன்னான். சாட்சி சொல்லும்போது ஒரு பேக்லேருந்து ஒரு டிக்கெட் எடுத்து கிழிச்சா. என்னம்மா இது அப்படின்னு. நான் இல்லை விபிஎஸ் முடித்த உடனே நானும் சினிமாவில் நடிகையாக போகணும், அதுக்காக தான் நான் எல்லாம் பிளான் எல்லாம் போட்டு டிக்கெட்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறேன், இவவே கிழிச்சு போட்டுறேன் அப்படின்னா. கர்த்தர் என்கிட்ட உள்ளத்தில் பேசினார் அப்படின்னு. என்னென்ன மாதிரி முடிவுகளுமா எடுக்கிறீங்க? உலகத்துக்கு பின்னால் போகாதீங்கம்மா, அது ஆபத்தானது. உலகத்துக்கு எதிராக போங்க, உலகத்தோடு சேர்ந்து போயிடாதீங்க. உன் கூட எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் நீ பங்கு எடுக்காத, அது உன்னுடைய தீர்மானம் கிடையாது. அவன் எப்படி வேணாலும் போகட்டும், ஆண்டவர் உனக்குன்னு சொல்லி அழகான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிற, உலகத்துக்கு எதிராக போ. ஆபிரகாம் சொல்றாரு, உனக்கு எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் போ, முடிவெடு அப்படிங்கிறார். இப்போ லோத்து முதலாக தன்னுடைய முடிவுகளை எடுக்கிறார். முதல் வாய்ப்பை வந்து ஆண்டவர் ஆபிரகாம் வந்து லோத்து கொடுத்துட்டார். உலகத்தான் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு ஆப்போசிட்டாக போவேன் அப்படிங்கிற முடிவை வந்து ஆபிரகாம் எடுக்கிறாரு. எடுத்து வாய்ப்பை லோத்துக்கிட்டே கொடுக்குறாரு. இப்போ பாருங்க லோத்து என்ன பண்றாரு பாருங்க. அப்பொழுது லோத்து 10வது வசனத்தில் தன் கண்களை எடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும், கண்ணு எங்க போகுது பார்த்தீங்களா? கண்ணு எங்க போகுது பாருங்க. பார்க்குறான், வலது பக்கம் இடது பக்கம் பார்க்குறான் லோத்து, உலகத்தான். அவனுடைய கண்ணில் இந்த பூமி எல்லாம் தெரியுது பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு, பயங்கர செழிப்பாக இருக்கு. இந்த இடத்துல செழிப்பான இந்த பூமியில் நம்ம வீடு கட்டினா நல்லா இருக்கும்ல,
நல்லா இருக்குமோ? செழிப்பான ஒரு பூமியில், சூப்பரான ஒரு பூமியில் ஒரு வீடு கட்டி அப்படி ஜம்முன்னு காரில் வந்து இறங்கி அப்படி வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும்ல? ஜாலியாக இருக்குமோ? கண்ணு எங்கே போகுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல அழகான ஒரு வீட்டை கட்டி இந்த வீட்டில் வந்து ஒரு நல்ல காரை வாங்கி விட்டு அப்படி ஜம்முன்னு வாழலாம் கடைசி நாட்களில். கரெக்டாக? நிரந்தரமாக வாழ முடியுமா? பூமியில் நிரந்தரமாக வாழ முடியுமா? முடியுமா? முடியாதா? லோத்து பார்க்குறாரு, இந்த இடத்துல நல்ல செடியெல்லாம் வளர்ந்துருக்கு, ஆடு மாடுகளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குமே, இங்கே நம்ம ஆடு மாடுகளை மேய்ச்சா ஆடு மாடுகள்லாம் நல்லா வளர்ந்து அதுலேருந்து நமக்கு நிறைய பணம் வருமே. பணம், ஆமாம் தானே? உலகத்தை எப்படி பார்க்குறான் பார்த்தீங்களா? பணம், புகழ், பதவி, அவங்க கண்ணில் அதுதான் தெரியும். நிரந்தரமாக வாழ முடியாது. See, what is wisdom? நம்ம வந்து கொஞ்சம் ஒய்ஸாக யோசிக்கணும். எவ்வளோ காலம் அந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியும்? அதுக்கப்புறம் நம்ம எங்கே வாழ போகிறோம்? இல்லை, சில விஷயங்களை நம்ம ஒய்ஸாக யோசிக்கணும். லோத்து பார்க்குறாரு, இந்த இடத்த வாங்கி இந்த இடத்துல வீடு கட்டி ஆடு மாடுகளை மேய்ச்சி நல்லா வசதியாக வாழலாமே, செல்வ செழிப்போட வாழலாமே, நல்ல பணம் வருமே, புகழ் வருமே, வாழலாமே. ஒரு உலகத்தை அப்படி தானே யோசிப்பான். அந்த யோசனை தப்பா? ஏமா வீடு கட்டுறது தப்பா ரைட்டாமா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? வீடு கட்டுறது தப்பா ரைட்டா? ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணுமா வேண்டாமா? அது தப்பா இல்லையா? அப்போ லோத்து செலக்ட் பண்ணது தப்பா? நல்லதானே? நல்லதானே? லோத்து வந்து ஒரு இடத்த பார்க்குறார், அந்த பூமியை பார்க்குறார். இந்த பூமியில் இந்த இடத்த வாங்கி இந்த இடத்துல நல்ல ஒரு வீடு கட்டி காரெல்லாம் வச்சு எடுத்து நம்ம ஜம்முன்னு வாழலான்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தப்பா அது? இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. எல்லாருடைய எண்ணமும் அப்படி தான் இருக்கணும்ல. நான் சொல்கிறேன், எல்லாரும் நல்லா வீடு கட்டுங்க, நல்ல காரெல்லாம் வாங்க, நல்ல வெளிநாட்டுக்கெல்லாம் போங்க, நல்லா சம்பாதிங்க, நல்ல பொசிஷன்லாம் உட்காருங்க. அது ஆண்டவர் விரும்புகிறார். சரியா? அதை கர்த்தர் விரும்புகிறாருமா. யூ ஹாவ் டு ஹேவ் ஹையர் எய்ம். பெரிய பெரிய எய்ம்லாம் நமக்கு இருக்கணும். எல்லா வாலிபர்களையும் பார்த்து சொல்லுவேன், நமக்கெல்லாம் நல்ல உயர்வான எண்ணங்கள் இருக்கணும். எல்லாருக்குமே உயர்வான எண்ணங்கள் இருக்க வேண்டும். க்ரீன் இங்க்ல நம்ம சைன் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு நான் க்ரீன் இங்க்ல சைன் பண்ணுவேன். சொல்லுங்க. நான் வந்து அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாக நான் இருப்பேன். சொல்லுங்க. எய்ம் ஹை, பெருசா எய்ம் பண்ணுங்க. தேசத்தின் தலையெழுத்தை நான் மாற்றுவேன்னு சொல்லுங்க. ஆமாம், உங்ககிட்ட வந்து அப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, எனக்கு நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு கேட்பேன். நான் நல்ல பொசிஷனில் நம்ம போகணும். அந்த எண்ணங்களை நம்ம உருவாக்கணும். we have to have a good quality thoughts. பெரிய பெரிய உயர்வுகளுக்கு நம்ம போனோம். அது ஆண்டவருக்கு பிரியம்தான். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, உன்னை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டாரு. சொன்னாரா இல்லையா? நீ ஆசீர்வாதமா இருப்பாய் சொன்னாரா இல்லையா? தேசத்தையும் உன் கையில் தருவேன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? எந்த பக்கம் வேணாலும் நட, எல்லாம் உனக்கு தான் சொந்தம் சொன்னாரா இல்லையா? we need to think of these things. மறந்துடாதீங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே நல்ல ஹையர் பொசிஷனில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி படிங்க. உலகத்தார் வந்து எல்லா பொசிஷனையும் தாங்க ஹோல்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணுறாங்க. ரொம்ப தங்களை புத்திசாலிகள் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைங்க அதெல்லாம் லூஸ் தானே, அதை வந்து விட்டுறோம். இன்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்கல்ல, லூஸாக இருந்தவன் பெத்தையெல்லாம் மாற முடியும்னு. எஸ், நல்ல அழகான ஒரு பாயிண்ட் அது. நம்மலாம் ரொம்ப ஞானம் இல்லாமல் விட்டு விடுகிறோம். நல்ல நல்ல பொசிஷன்ஸ் எல்லாம், நல்ல நல்ல போஸ்ட் எல்லாம் விட்டுறோம். நமக்கெல்லாம் ஹையர் தாட்ஸ் வேணும். எல்லாருக்கும் உயர்வான எண்ணங்கள் வேண்டும். உயர்வான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. எந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸில் நீங்கள் டாப்பராக இருக்கணும். எந்த கோர்ஸை நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸில் நீங்கள் டாப்பாக இருக்கணும். நல்ல நல்ல பொசிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். என்னுடைய தங்கை வந்து இந்த பாண்டட் லேபர்ஸை ரெஸ்கியூ பண்ணக்கூடிய ஒரு ஊழியத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாண்டட் லேபர்ஸ் அப்படின்னா நிறைய செங்கல் சூளையில் நிறைய கொத்தடிமைகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாவம், ஒரு 1000 ரூபா கடன் வாங்கியிருப்பாங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால். அந்த 1000 ரூபா கடனுக்காக இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சம்பளமே வாங்காமல். அவங்க பேர் கொத்தடிமைகள். அவங்கள மீட்டு எடுக்கக்கூடிய வேலைகள் தான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க.
அவங்கள மீட்கும்போது இவங்களுக்கு ஒரு ஆர்டிஓவுடைய கையெழுத்து வேணும். அந்த ஆர்டிஓ என்ன பண்ணணும்னா கையெழுத்து போடணும், இவங்களை மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கையெழுத்து போடணும். அந்த ஒரு கையெழுத்துக்காக வருஷ கணக்காக காத்து கிடக்குறாங்க. அந்த பொசிஷனில் நீ இருந்தா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை இருந்தா எத்தனை பேருக்கு நன்மை கிடைக்கும்ல? அதனால தான் சொல்கிறேன், அந்த பொசிஷனுக்கு போங்க அப்படின்னு. யோசிங்க, ஞானமாக யோசிக்கணும். உலகத்தார் எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள், உலகத்தாருடைய புத்தி எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி ஞானமாக யோசிக்கிறாங்க பாருங்கள். யோசிங்க. பிரச்சனை என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் என்ன யோசிக்கிட்டாங்கன்னா, அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. நான் நல்ல பொசிஷனுக்கு போயிட்டேன்னா போதும், நான் செட்டில் ஆகிட்டேன், எனக்கு இயேசு வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுதான் தப்பு. வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் கிடைத்தாலும் நம்முடைய இதயம் அதிலே ஒட்டக்கூடாது. நம்முடைய இதயம் கர்த்தரை நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆபிரகாம், இவனுடைய கண்ணில் அந்த பூமி தெரிஞ்சது இல்லை, பூமி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சது. ஆபிரகாம் அதை பார்க்கவே இல்லை. அவர் அமைதியாக உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கார். ஆபிரகாமுடைய கண்ணில் எது தெரியுமா தெரிந்தது? இன்னும் உருவாகாத கானான் தேசம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், கானான் தேசத்தை தருவேன்னு சொல்லிட்டார். அதை தான் பார்த்துட்டு இருக்கார். ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் தேசம், வாக்குறுதியை தான் பார்த்துட்டு. கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அது ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்குன்னு ஒரு இடத்த நான் வச்சிருக்கிறேன், அதன் பேர் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற இடம், அதை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டார். இப்போ அது வாக்குறுதியாக தான் இருக்குது, வெர்ச்சுவலாக இருக்குது, வாக்குறுதியாக தான் இருக்குது. அதை இன்னும் அவர் பார்க்கல, கண்கள்லேயே பார்க்கல. அந்த வாக்குறுதியை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு ஆண்டவருடைய தேசமாகி அந்த கானான் தேசம் மட்டும்தான் தெரியுது. இவருக்கு பூமியில் உள்ள எல்லாமே தெரியுது, இவருக்கு இது மட்டும்தான் தெரியுது, அது தெரியல. ஆபிரகாமோட இவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஆபிரகாமோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்ல, லோத்து ஆபிரகாமோட ஒட்டிக்கிட்டு இருக்காரு. லோத்து ஆபிரகாமை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. லோத்து ஆபிரகாம் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆபிரகாம் மேலே பார்த்துக்கிட்டு இருக்காரு, தன்னுடைய தேசத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்கள் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றுனா வந்துக்கிட்டு இருக்கு. லோத்துக்கு ஆசீர்வாதம் இங்கேருந்து அங்கே போயிட்டு இருக்கு. ஏன்னா இவர் லோத்து ஆபிரகாமை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இது சின்ன 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 ஃபார்முலா தான். இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாழ்க்கையில் உயரதுக்கு இந்த ஃபார்முலாலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆபிரகாம் அங்கே பார்க்குறாரு, ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை அங்கேருந்து பெற்றுக்கொள்கிறார். ஆபிரகாமுடைய கண்களில் எந்த ஆசீர்வாதமும் தெரியல, பொருளையே தெரியல. அவருடைய கண்களுக்கு முன்பாக எந்த பொருளும் இல்லை, பொருளையே அவர் பார்க்கல. அவர் பார்க்கறதெல்லாம் கர்த்தரை மட்டுமே. அதனால எல்லாம் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஆசீர்வாதங்கள் குவிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவருடைய பார்வையில் பொருள் மட்டும்தான் தெரியுது. அதுதான் பிரச்சனையே. உன்னுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கட்டும். நீ எதிர்பார்த்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் இடத்துல வரும். உன்னுடைய பார்வையிலே உருவாகாத கானான் தேசத்தை பார்த்து கொண்டே இரு, பரலோகத்தை பார்த்துக்கிட்டே இரு. நம்ம வெர்க்மன் செய்ய பாடுறாருல, காண்கிற உலகம் தேடவில்லை, தட்ஸ் ஆல். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். அதுதான் சீக்ரெட். தம்பி தங்கச்சி, எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு வரும். உலகத்தில் ஆண்டவர் உனக்காக நியமித்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்ளலாம், உன்னிடத்தில் வரும். ஆனால் உன் இருதயம் அதில் இருக்கக்கூடாது. உன் இருதயம் எங்கே தெரியுமா இருக்கணும்? கர்த்தரிடத்தில் இருக்கணும். தினந்தோறும் உன்னுடைய பார்வை கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய பார்வை எங்கே இருக்கு? இதை செஞ்சிடலாமா, இதை படிச்சிடலாமா, இங்கே போயிடலாமா, அவங்கள சந்திக்கலாமா, இப்படியா இதை பண்ணலாமா? எப்படி கர்த்தரை பார்ப்பது, கர்த்தரிடத்தில் எப்படி நெருங்கி இருப்பது, ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்துவது, ஆண்டவரை எப்படி சந்தோஷப்படுத்துவது, அவரை எப்படி ஆராதிப்பது, அதை பார்த்து கொண்டிரு. இதெல்லாம் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்லுகிறேன், it will come to you from the Lord. நீ சொல்லுவ, இது தகுதியே இல்லை, கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லுவ. நீ கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சரியா? ஆபிரகாமுடைய பார்வையில் கானான் இந்த மண்ணு தெரியல, லோத்துடைய பார்வையில் மண்ணு மட்டும்தான் தெரிஞ்சுது. அப்புறம் பார்க்குறாரு பாருங்க, நீர் வளம் பொருந்தி இருக்க கண்டார் இல்லை, தண்ணி நல்லது தானே. இந்த நீர் வளம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்கிறாரு, நானே ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்கிறார் இல்லை. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம்
தாகம் அடையான்னு சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்விலே ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? நீரூற்று பார்த்துருக்குறீங்களா? நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க, சென்னையில் இருக்கிறீங்க. கிராமத்தில் எங்கள் ஊரில் நாகர்கோயிலில் ஊற்று தண்ணி எடுக்கிறதுக்கு போகலாம் அப்படி எங்கள் பாட்டி எங்களை கூட்டிகிட்டு போவாங்க. பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். தண்ணி ஊறி ஊறி வந்துக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. தண்ணி வந்துக்கிட்டு எடுக்க வந்துக்கிட்டே இருக்காது. இங்கே கூட பார்க்கலாமே, பீச்சிலலாம் கடற்கரையிலேருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் பெரிய பள்ளம் தோண்டி வச்சு தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இல்லையா? இல்லைன்னா போய் பாருங்கள், தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறது. எங்கிறது தண்ணி வருதுன்னே தெரியாது, நீரூற்றிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்விலே ஊறிக்கொண்டே இருப்பார். அப்படின்னா அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி, அந்த திருப்தி ஊறிக்கிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும். உலகமெல்லாம் பதறிட்டு இருப்பாங்க. உலகத்தோடு போராடுகிறவர்கள் எல்லாம் கலங்கி கொண்டு இருப்பார்கள். பிரச்சனையின் நேரத்தில், ஆபத்து நேரத்தில், கலக்கத்தின் நேரத்தில், வியாதி நேரத்தில் கலங்கிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ ரிலாக்ஸ்டாக இருப்ப. ஆண்டவரும் வாழ்க்கையில் இருப்பாருன்னா சரியா? இந்த ஊற்று எங்கிருந்து தெரியுமா வரும்? வேத வசனத்திலிருந்து வரும். வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். வசனம் உன்னுடைய வாழ்வில் திரும்ப 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 ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த பக்கம் திரும்பினாலும் வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை வந்துகிட்டு இருக்கணும். இயேசுவே அந்த வார்த்தை இல்லை, He is a word. பிரச்சனைய நேரத்தில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறும் போது, சில நேரத்தில் முடிவெடுக்க முடியாது. ரோட்டில் போகும்போது சில முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும், தடுமாற வேண்டிய நேரம் வரும். அந்த வசனம் உனக்குள்ளால ஊறணும். வசனத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க, வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க, நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ண பண்ண. வசனத்தை மனப்பாடம் பண்ணலாமே. குழந்தைங்க மட்டும் தான் மனப்பாடம் பண்ணுமா? விபிஎஸ் பிள்ளைங்க மட்டும் தானே வசனத்தை மனப்பாடம் பண்ணணும்? இல்லை இல்லை, நாம் பண்ண வேண்டும். டெய்லி ஒரு வசனம், டெய்லி 2 வசனம். ப்ளீஸ் மெமரைஸ் தி வேர்ட் ஆஃப் காட். உள்ள போகட்டும். அதுதான் ஊற்ற கொடுக்கும், அதுதான் ஊறிக்கிட்டே இருக்கும். நான் சொல்லுகிறேன், இது ரகசியம். சில நேரத்தில் குழம்பி போயிருப்போம், கலங்கி போயிருப்போம். சில தீர்மானங்களை எடுப்பதற்கு வசனம் உதவி செய்யும். ஆண்டவர் ஊறிக்கொண்டே இருக்கிறார்னு அர்த்தம். கர்த்தர் ஊறிக்கிட்டே இருக்கிறார்னு அர்த்தம். 2 வருஷத்துக்கு முன்னால் நான் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு இயக்கத்துலேருந்து வெளியே வந்தேன். நான் வேலை செஞ்ச இயக்கம் இல்லை, நான் உருவாக்கின இயக்கம். அதுலேருந்து வெளியே வர வேண்டியதாயிடுச்சு. தடுமாறி நின்றுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்படி தடுமாறி நிற்கிறேன். கிட்டத்தட்ட 22 வருஷம் கழிச்சு நான் வெளியே வர வேண்டியது இருக்கு. ஐ வாஸ் சிம்பிளி சிட்டிங், மெடிடேட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வருத்தமே வரல, பதட்டம் வரல, கலக்கம் வரல. ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்கேன். வசனங்களாக வந்து குவியுது. கர்த்தர் சொல்ல, நான் உன் கூட இருப்பேன் போ, நான் உன் கூட இருப்பேன் போ, நான் உன் கூட இருப்பேன் போ அப்படின்னு. அந்த சத்தம் மட்டும்தான் காதில் கேட்குது. இயேசு என்னுடைய உள்ளத்திலே ஊறிக்கொண்டே இருப்பதை நான் உணர்கிறேன். ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. இயேசு ஊறிக்கிட்டே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது, நீ ரோட்டில் நடக்கும்போது, செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது, டிவி பார்க்கும்போது, இன்டர்நெட்டுக்குள்ளே போகும்போது, ஆண்டவர் வார்த்தைகளாலே உன்னிடத்துல பேசிக்கொண்டே இருப்பார், ஊறிக்கொண்டே இருப்பார், வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு உடனே செவி சாய்ச்சிருங்க. இம்மீடியட்லி செவி சாய்ச்சிருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீராக உனக்குள் ஊறிக்கொண்டிருக்க வேண்டும். லோத்துடைய பார்வையில் உலகத்தின் தண்ணி தான் தெரிஞ்சுது இல்லை, ஆபிரகாமுடைய பார்வையில் இயேசுவாகிய ஜீவ தண்ணீர் ஊறிக்கொண்டே இருந்தார். சரிங்களா? அப்புறம் பாருங்க, கடைசியில் லோத்து எடுத்த முக்கியமான ஒரு முடிவு பாருங்களேன். இப்போ 12வது வசனத்தில் ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். சரியா? ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அடுத்த வார்த்தை சொல்லுது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்கள். தம்பி தங்கச்சி, இது ஒரு அழகான ஒரு பாயிண்ட் பாருங்க. ஒரு விசுவாசி எங்க வாழணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அது குறிப்பு. ஒரு அவ்விசுவாசி எங்க வாழ்றான், விசுவாசி எங்க வாழணும். நம்மலாம் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்,
ஆபிரகாமை போல ஆண்டவராலே உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். நாம் எங்கே வாழணும்? நம்முடைய கூடாரம் எங்கே இருக்க வேண்டும்? நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்க வேண்டும்? லோத்து எங்கே போனார்? நல்லா சோதோமின் ஜனங்களோடு கூட வாழ ஆரம்பித்தார். சோதோமின் ஜனங்கள் யார் தெரியுமா? பொல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. ஆனால் வரக்கூடிய பகுதிகளெல்லாம் வாசிங்கன்னா அருவருப்பான ஜனங்கள். இன்னைக்கு உலகத்தில் எல்ஜிபிடி பற்றி பேசுகிறாங்க இல்லையா? எல்ஜிபிடினா எல்லாருக்கும் தெரியும். ஆணும் ஆணும் திருமணம் செய்வது, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்வது, இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை குறித்து இந்த காலத்தில் உலகம் பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் எல்ஜிபிடி ஜனங்களாகத்தான் வாழ்ந்தார்கள். சோதோமின் ஜனங்கள் நல்ல கல்ச்சர்டு பீப்புள், மாடர்னிட்டி, ஜாலியாக வாழலாம், இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணலாம், நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணலாம், தம்முன்னு தம் அடிக்கலாம், நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். உலகம் இப்படி தான் சொல்லிக் கொடுக்குது. மொடர்னிட்டி இதை பற்றி தான் பேசுது. அவர்களோடு கூட நட்பு வைத்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இந்த ரகசியம், இந்த விஷயம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லையா? மாடர்ன் வேர்ல்டில் மாடர்ன் வேர்ல்டு அநேகருடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது. அவர்களோடு கூட உங்களுடைய நட்பை வச்சுக்காதீங்க. அந்த நட்பு நம்மை கெடுத்து விடும். அவர்களோடு கூட ஒட்டும் உறவும் இருக்கக்கூடாது. நம்முடைய நட்பு யாரிடத்திலே காணப்படுகிறது? ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? தட்ஸ் ஆல். தட் இஸ் அ பாயிண்ட். காலேஜில் யாரோட கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம்? வேலை ஸ்தானத்தில் யார் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு? யாருடைய ஆலோசனையை கேட்குறோம்? யாரை பார்த்து நாம் நம்மை ஷேப் பண்ணி கொள்ளுகிறோம்? யாரோடு கூட நம்ம பேசுகிறோம்? யாரோடு கூட உட்காந்து சாப்பிட்றோம்? எவ்ரிதிங் மேட்டர்ஸ் அ லாட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்ரிதிங் மேட்டர்ஸ் அ லாட். சோதோமோடு கூட, அக்கிரமம் பிடித்த ஜனங்களோடு கூட அவர் நல்ல ஃபெலோஷிப்பை உருவாக்கிக்கிட்டா இருப்பாருங்க. நல்ல மாடர்ன் பீப்புள், மொடர்னிட்டி என்ஜாய் பண்ணுற மக்கள், அவர்களோடு கூட லோத்து சேர்ந்துட்டாரு. ஆபிரகாம் அவங்க கூட சேரல, விசுவாச ஜனங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நட்பு விசுவாசிகளோடு கூட தான் இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணம். சோதோமின் ஜனங்கள் மகா பொல்லாதவர்கள். பொல்லாதவர்களோடு கூட வாழுகிறோமா? எச்சரிக்கையாக இருக்கணும். அதை தான் விட்டு பிரின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது உனக்கு வேண்டாம், அந்த நட்பு உனக்கு வேண்டான்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். வெட்டி விடுன்னு சொல்லி சொல்றார். இந்த ஒரு பெரிய டவரில் ஒரு ஆள் மேலே ஏறி உட்காந்து தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு பெரிய டவர். உண்மையாக நடந்துச்சுதான்னு கேட்காதீங்க. இதெல்லாம் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நடந்திருக்கலாம், யாரோ சொன்னாங்க, நானும் சொன்னதானே கேட்டு சொல்லுவேன். நல்ல ஒரு அழகான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள். பெரிய டவரில் ஒருத்தர் மேலே ஏறி உட்காந்து தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக சிலர்லாம் முயற்சி எடுப்பாங்க. இந்த தீயணைப்பு படையிலேருந்து அழகான ஒரு சீனியர் பீப்புளெலாம் வந்தாங்க. கீழே இறங்குப்பா, நான் அங்கே தான் சாக போகிறேன். கீழே இறங்கடா, நான் அங்கே தான் உட்காந்து சாக போகிறேன். எதுக்கடா சாக போகிறேன், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா. உடனே அந்த கூட்டத்தில் உள்ள அந்த படையில் உள்ள ஒரு நல்ல புத்திசாலியான ஒரு ஆளை, சார் நீங்கள் மேலே போய் அவன்கிட்ட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு. இவன் கடன்னு மேலே போனான். ரொம்ப 2 பேரும் தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 10 அடி கேப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் பேசுகிறாரு, அவன் பேசுகிறான். கீழே இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லா பேசுகிறாரு, வெரி குட், நல்லா பேசிட்டு நல்லா பேசிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் ரெஸ்கியூ பண்ணி கீழே கூட்டிகிட்டு வந்துடுவார்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பயங்கர தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. கீழே இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா மேலேருந்து 2 பேரும் குதிச்சு எடுத்துட்டாங்க. என்னடா இவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவான்னு பார்த்தா 2 பேருமே கீழே குதிச்சுட்டானுங்க. இவன் அவனை கன்வின்ஸ் பண்ணணும், அவன் இவனை கன்வின்ஸ் பண்ணிட்டான். இதுதான் பிரச்சனையே. நம்மளாம் யோசிக்கலாம், இல்லை நாங்கள் கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவங்கள மாற்றிடுறோம். அந்த வேலையை உனக்கு வேண்டாம், அதுக்கெல்லாம் நீ ஆசைப்படாத, அது உன் வேலை கிடையாது. கர்த்தர் அவர்களை தொடுவார், அவர்களுக்காக ஜெபம் செய்யலாம். அவர்களோடு கூட நீ ஒட்டுறவு வைத்துக் கொள்ளாதே. உன்னுடைய நட்பு வட்டாரம் எது என்பதை நீ தீர்மானிக்க வேண்டும். யூ ஹாவ் டு டிசைட் யுவர் ஃபெலோஷிப். அப்படி இல்லைன்னா சிக்கலில் மாட்டுவேன், பிரச்சனையில் மாட்டுவேன். சரிங்க, இப்போ நம்ம பார்த்தோம், நாம் இவைகளை தெரிந்தெடுக்க வேண்டும். பரலோக மகிமையை இல்லையா, நல்ல அழகான பூமி, அதுதான் நம்ம கண்களுக்கு தெரியணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவ தண்ணீரை, நல்ல நட்பு வட்டாரத்தை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். இப்படி ஒரு தெரிந்தெடுப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். சரிங்களா? சரி, இப்போ இதனுடைய முடிவு என்ன? ஆபிரகாம் லோத்து
நல்ல அழகான சமபூமியை எடுத்துக்கிட்டாரு, நல்ல அழகான தண்ணியை அவர் பிடிச்சிக்கிட்டாரு, அப்புறம் நல்ல மாடர்ன் பீப்புளோட அவர் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிட்டாரு. அவருடைய செலெக்ஷன் அதுவாக தான் இருந்துச்சு. லோத்துடைய செலெக்ஷன் அப்படி தான் இருந்துச்சு இல்லையா? ஜாலியாக இருக்கலாம், பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கையை. அப்படியே அதெல்லாம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். அது அவருடைய தாட். ஆபிரகாமுக்கு அவருடைய பார்வையிலே பரம கானான் தான் இருந்துச்சு. அவருடைய பார்வையிலே இயேசுவாகிய ஜீவ தண்ணீர் தான் இருந்துச்சு. அவருடைய பார்வையிலே விசுவாசிகளுடைய ஐக்கியம் தான் முக்கியமாக பட்டுச்சு. 2 பேர் 2 செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. முடிவு என்ன தெரியுமா? பார்க்கலாமே. லோத் அந்த பக்கம் போயிட்டார்ல, அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்களேன். ஆபிரகாமை நோக்கி, கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் சந்நிதிக்கும் இருக்கும்படி கொடு. சூப்பர்ல, தேங்க்யூ. டேய், லோத் அதை செலக்ட் பண்ணியிருக்கிறான்ல, அத்தனையும் உன் கையில் தான் வருது பாருன்றார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எப்படி வருது பார்த்தியா? அத்தனையும் நான் உனக்கு கொடுப்பேங்கிறார். யார் கொடுப்பாங்க? யார் கொடுப்பாங்க? பெரிய பெரிய பொறுப்புகளை யார் கொடுப்பாங்க? யார் கொடுப்பாங்க? நல்ல வாழ்க்கையை யார் கொடுப்பாங்க? சொல்லுங்க, யார் கொடுப்பாங்க? கர்த்தர் கொடுப்பார். அவர் கொடுப்பார். He will give you. உலகம் வந்துட்டு பறிச்சுக்குதில்ல, அவன் பறிச்சது எல்லாத்தையும் சேர்த்து பிடிங்க வாங்கையில் கர்த்தர் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒன்றும் வாழ்த்துவார். உன்னுடைய பார்வை கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு ஊறிக்கொண்டே இருக்கட்டும், வார்த்தைகள் ஊறிக்கொண்டே இருக்கட்டும். உன் வாழ்க்கை நல்ல விசுவாச ஜனங்களோடு கூட, ஜெபிக்கிற ஜனங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளட்டும். உங்கள் காலேஜில் கர்த்தருடைய பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா ஒன்றா கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்களேன். லஞ்ச் டைமில், பிரேக் டைமில், கிளாஸில் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணுங்களேன். அந்த ஃபெலோஷிப்பை ட்ரை பண்ணி பாருங்களேன். அவர்களோடு கூட டிஸ்கஸ் பண்ணுங்களேன். வேத வார்த்தைகளை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்களேன். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுதா இல்லையான்னு சொல்லி பாரு. சரி, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட் நம்ம பார்க்க போகிறோம். 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் உள்ள கடைசி பகுதி வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 19 கடைசியில் ஒரு அசுத்தமான விஷயம் நடக்குது. என்ன தெரியுமா? லோத்து சிக்கலை மாட்டிக்கிட்டான். அந்த எதை செலக்ட் பண்ணார்ல, சோதோம் குமாராவை செலக்ட் பண்ணார்ல, பயங்கரமான சிக்கலை மாட்டிக்கிட்டான். அங்கே இப்போ அவனுக்கு ஒரு பெரிய மரண அடி காத்துக்கிட்டு இருக்கு. பயங்கரமான மரண அடி காத்துக்கிட்டு இருக்கு. ஆபிரகாம் ரிக்வஸ்ட் பண்ணனால ஆண்டவர் அவனை காப்பாற்றி ஓட வச்சார். ஓடு அப்படின்ட்டார். கடைசியில் லோத்து எல்லாத்தையும் இழந்தார். எல்லாத்தையும் இழந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காரும்போது அவருடைய சொந்த மகள்கள் இடத்துலையே அவர் பிள்ளை பெற்றுக்கொண்டார். சரியா? அது என்ன சந்ததி? 2 பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்களேன். 19ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட் வசனத்தில், இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்க அம்மோன் புத்திர. அதுக்கு முன்னால் மோவாபு, 2வது அம்மோன். 2 ஜனங்களும் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பிரியமானவர்களே, லோத்து ஒரு அசுத்தமான சந்ததிக்கு தகப்பனாக மாறினார். ஒரு கேடு கெட்ட அசுத்தமான ஜனத்துக்கு சந்ததிக்கு தகப்பன் யாரு? லோத். ஜாலியாக இருக்கலாம், இந்த இடத்துல வீடு கட்டினா ஜாலியாக இருக்கலாம், இவங்களோட ஃப்ரெண்டாக சேர்ந்தால் ஜாலியாக இருக்கலாம். முடிவு என்ன பார்த்தீங்களா? எல்லாத்தையும் இழந்தான். அசுத்தமான சந்ததிக்கு அவன் தகப்பனாக மாறினான். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்க த்ரெட்டாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜனங்கள் முன்னேறவே இல்லை. அசுத்தமான சந்ததிக்கு தகப்பன். நீ எந்த சந்ததிக்கு தகப்பனாக வாழப்போகிறாய்? ஆபிரகாம் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறோம், விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். ஆமென். விசுவாசிகளுக்கு தகப்பனாக தாயாக வாழப்போகிறாயா, அல்லது அசுத்தமான சந்ததிக்கு தகப்பனாக வாழ போறியா? நம்ம எடுக்கிற டெசிஷன் தான், நம்முடைய செலெக்ஷன் தான் பெரிய பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அதுபோல் பிரச்சனை வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, ஓடுங்கிறாரு. லோத்தை பார்த்து ஓடி இருக்கணும்ல, கடைசி சான்ஸ் உனக்கு, ஓடு. இந்த அசுத்தத்தை விட்டு பிரிந்து ஓடு. அதே தான், பிரிவு தான் முக்கியம். பிரிந்து ஓடு. உயிர் பிழைக்கணும்னா ஓடு. கண்மலையின் இடத்துல ஓடு. கண்மலையாகி இயேசுவின் இடத்துல நான் ஓட வேண்டும், ஓடுங்கிறாரு. இந்த அம்மா பின்னால் திரும்பி பார்த்துச்சு, ஐயோ எல்லாம் போச்சு. இந்த வசனத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், 19ஆம் அதிகாரம். இந்த அம்மா உப்பு தூணாக மாறிடுச்சு இல்லை?
நம்ம உப்பு தூணா மாறி நாசமாக போச்சு. ஆபிரகாம் உலகத்திற்கு உப்பாக வாழ்ந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சுவை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். உலகத்தார் மாதிரி நம்மளும் வாழ்ந்த ரொம்ப நல்லா இருக்கும், பிரிந்து போக வேண்டாம் இப்படி சொன்னால் கடைசியில் இதுதான் முடிவு. ஆபிரகாமை போல தேவனையே பார்த்து பரம கானான் ஆகிய பரலோகத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை வாழ முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இயேசு அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசிகளோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கணும். இப்படி இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக வாழ்வீங்க. எஸ், இட் இஸ் ட்ரூ. நீங்கள் உலகத்துக்கு உப்பாக வாழ்வீங்க. இந்த உலகத்தில் விசுவாச சந்ததிக்கு நீங்கள் பெற்றோராக இருப்பீங்க. தம்பி தங்கச்சி, இது ஒரு சாதாரண ஒரு ஈவெண்ட் தான். ஆபிரகாமுக்கு தெரியும் நான் எதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியும். அவருடைய செலெக்ஷன் இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாம் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அநேகர் ஆபிரகாம்னு பேரை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி மார்தட்டி கொள்ளுகிறார்கள். அப்படி ஒரு அழகான வாழ்க்கை உனக்கு வேணுமா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குறுதி போல விற்று சிலவற்றை நீ வெட்டி விடு, கண்ணை மூடிட்டு வெட்டி விடு. ஐயோ இதை பிரிஞ்சு வந்துட்டா எனக்கு கஷ்டம் வருமோ, ஐயோ எனக்கு சந்தோஷம் இல்லை எல்லாமும் போயிருமோ. கர்த்தர் வேடான்னு சொல்றது வெட்டி விட்டுரு. ஒரு டெசிஷன் எடு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வெட்டி விடும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல வெட்டி விட்டுரு. அந்த பழக்கத்தை ஒரே ஒரு சின்ன முடிவு நீ எடுத்துட்டால போதும், வாழ்க்கை மாறிடும். A small decision will result in a beautiful life. ஒரு சின்ன முடிவு தான், எடுத்துறேன், வெட்டி விட்டுறேன். அந்த பழக்கத்தை யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறல்ல, யாரையோ ஒருத்தர் பெரிய ஹீரோவா நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, கட் பண்ணுங்க. இப்போ இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உன் வாழ்க்கையை நான் உயர்த்த போறேன், உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்ற போறேன். அநேகருக்கு நீ உப்பா வாழ போற, அநேகருடைய வாழ்க்கைக்கு நீ சாரமேற்ற போற. ஒரு அழகான விசுவாச சந்ததி உனக்குள்ளால் இருக்க போகிறது. அதனால நான் சொல்றேன், அதை வெட்டி விடுன்னு சொல்லி சொல்றார். வெட்டி விட்டுறேன். அது போல ஆபிரகாமை போல இயேசுவையே நோக்கி கொண்டு விசுவாசிகளோடு கூட உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக்கொள். நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையா மாறும். இதுதாங்க சீக்ரெட். தம்பி தங்கச்சி, இதுதான் சீக்ரெட். இந்த ஒரு முடிவை நீ எடுத்துட்டேன்னு வச்சுக்கிய, வாழ்க்கை மாறும். கண்ண முடியலாமா? எல்லாரும் கண்ணில் முடுவோம். நிறைய செய்தியை நம்ம கேட்குறோம். கிரேட்டஸ்ட் சின் அமங் கிறிஸ்டியன்ஸ் இஸ் இன்டிசிஷன், இன்டைஜஷன். கர்த்தர் உள்ளத்தில் பேசியிருக்கிறாரா? கர்த்தர் உன் வாழ்க்கையை உயர்த்தணும்னு நினைக்கிறார். God wants to lift your life. God wants to bless your life. ஆமாம், அதுக்காக தான் ஆவியானவர் உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருப்பார். ஆவியானவர் பேசுகிறாரா? இந்த ஒரு விஷயத்தை விட்டுருன்னு பேசுகிறாரா? இந்த ஒரு ஐக்கியத்தை பிடிச்சிக்கன்னு சொல்லி பேசுகிறாரா? அதுக்கு ஒரு எஸ் சொல்லிடுவியா ஆண்டவருக்காக? ஆண்டவர் உன் வாழ்க்கையை வைத்துறாரா இல்லையா பாரு. ஆண்டவர் உன் உள்ளத்தில் பேசியிருந்தார் என்றால், கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருந்தார் என்றால், கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக உள்ளத்தில் பேசியிருப்பார் என்றால், வலது கையை மட்டும் வைத்தி காட்டுறியா? ஸ்தோத்திரம். ஆமென். தங்கச்சி உள்ளத்தில் கர்த்தர் பேசலையா? கண்ணு முடிக்கோங்க. கர்த்தர் உள்ளத்தில் பேசியிருப்பார் என்றால் கைகளை போட்டுக்கோங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உள்ளத்தில் பேசியிருப்பார் என்றால் உன்னுடைய வலது கையை மட்டும் எதிரி கீழே போட்டுக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஒப்பு கொடுத்துருவாங்க. வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுத்துரு. ஆபிரகாம் மாதிரி அப்படியே கண்ணை மூடிட்டு ஆண்டவர் சொல்லக்கூடிய திசையில போ. ஆண்டவர் உனக்கு எந்த திசையை காட்டுறாரோ கண்ணை மூடிட்டு நீ போ. எந்த பிரச்சனையும் இருக்காது. God will take care of you. கர்த்தர் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார். 100% கர்த்தர் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார். நீ தடுமாறுறதுக்கு அவர் அனுமதிக்கவே மாட்டார். நீ கீழே அனுமதிக்கவே மாட்டார். உன் கூட தான் இருப்பார். அவரை வைத்துக்கிட்டே தான் இருப்பார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு தீர்மானம், ஆபிரகாமை போல ஆண்டவரை பின்பற்றி செல்வது மட்டுமே. எடுத்துக்க. ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளைக்காக, இந்த மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய உள்ளத்திலையும் கர்த்தர் பேசுகிறீர். ஒரே ஒரு சின்ன தீர்மானம் எங்கள் வாழ்க்கையை மாற்றும். தேவரே, நாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் சரியான தீர்மானம் என்றால் என்னுடைய வாழ்க்கை உயர்வான இடங்களுக்கு போகும். ஆண்டவரை நாங்கள் தீர்மானம் செய்கிறோம். இந்த குறிப்பிட்ட ஆண்டவரை செயலை நாங்கள் விட்டுவிட நீர் எங்களை உற்சாகப்படுத்துகிறீர். நமக்கு ஸ்தோத்திரம். இந்த குறிப்பிட்ட பழக்கத்தை விட்டு விடுறதுக்கு ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றோடு கூட அந்த பழக்கத்தை நாங்கள் விட்டு ஒழிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதுபோல எங்களுடைய ஐக்கியத்தை விசுவாசிகளோடு கூட வைத்துக் கொள்ளவும் ஆண்டவரை எப்பொழுதும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கவும்
ஆண்டவரே வசனத்தை கொண்டு ஆண்டவரே அது எங்களுடைய உள்ளத்தில் நீரூற்றாக ஊறிக்கொண்டே இருக்கும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, அப்படி தீர்மானங்களை ஆசீர்வதி, வாழ்க்கை உயரட்டும் சுவாமி. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்கள் பிள்ளைங்க வாழட்டும். உலகத்திற்கு உப்பாக அவர்கள் வாழட்டும் சுவாமி. வாழட்டும், வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். ஆசீர்வதியும், துதி கன மகிமை நீரை ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.